ஸோ மாடர்ன் மெடிசனுக்கும் இந்த ஆல்டர்னேட் சிஸ்டம்ஸ்க்கும் எப்பவுமே ஆஹ், ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் எல்லாம் இருக்கும். எஸ். ஹவு டு ஹவு டு யூ எக்ஸ்பிளைன் தட்? பிகாஸ் இதெல்லாம் ரிசர்ச் பேஸ்டா. ஹவு கேன் ம். பீப்புள் பிலீவ் இன் திஸ்? ஸோ நான் அந்த ஃபீல்ட்ல இருந்து வந்தேன் அப்படின்றதுனால எனக்கு அது கொஞ்சம் அது ரெண்டு ரெண்டு மைண்ட் செட்லயும் நான் இருந்திருக்கேன். அந்த ரெண்டு மைண்ட் செட்டும் எனக்கு ஸோ நீங்க பி ஃபார்ம் பழக்கமானதுதான். படிச்சிருக்கீங்க இல்லையா? பிஃபார்ம் ஓகே. படிச்சிருக்கேன். 15 வருஷம் மாடர்ன் மெடிசன் ஃபீல்ட்ல தான் இருந்தேன். ம். அண்ட் எவ்ரி திங் அங்க வந்து பேப்பர்ஸ் தான். அங்க வந்து ரிசர்ச் அண்ட் எவிடன்ஸ் பேஸ்டு தான் நம்ம வந்து ம். ஃபாலோ பண்றோம். ஸோ அங்க இருக்கிற அவங்களோட எண்ண ஓட்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் இருக்கிற எண்ண ஓட்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியும். ரெண்டு இதுவுமே நான் ஃபீல் பண்ணதுனால ம். ஒரு விஷயம் நான் நோட் பண்ணது என்னன்னா, அங்க வந்து ஆஹ், அது ரிசர்ச் பேஸ்ட்னு சொல்றதை விட இல்ல சயின்டிபிக் பேஸ்ட்னு சொல்றதை விட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் பேஸ்ட்ன்றது கரெக்டா இருக்கும். இப்போ ம். உங்களுக்கு வந்து ஒரு ஃபீவர் இருக்கு. ஸோ இந்த ஃபீவருக்கு வந்து இந்த மருந்து வேலை செய்யுதா இல்லையான்றதை செக் பண்ணணும். ஸோ ம். ஃபர்ஸ்ட் அவங்க இனிஷியல் ஸ்டேஜஸ் என்னன்னா இந்த கெமிக்கல், இந்த காக்ஸ் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கும். அந்த கெமிக்கலை வந்து இந்த மருந்து போய் இன்ஹிபிட் பண்ணும். இன்ஹிபிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாடியில வந்து டெம்பரேச்சர் கம்மியாகும் ம். அப்படின்றது பேஸ் லெவல் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எலியில இந்த வேற அனிமல்ஸ்ல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹியூமன்ஸ்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹியூமன்ஸுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 100 பேர் ஒரே மாதிரியான ப்ரொஃபைல ஒரே ஏஜ் அல்லது ஆஹ் ஆஹ் இப்ப நான் இங்க ஒரு 50 ஆண்கள் 50 பெண்கள்னா அங்கேயே அதே மாதிரி 50 ஆண்கள் 50 ம். பெண்கள். ஸோ அந்த மாதிரி ஒரே ஏஜ் குரூப் ஒரே எத்னிசிட்டியில வந்து ஒரு 100 பேரா டிவைட் பண்ணிட்டு அந்த 100 பேருக்கும் ஒரே மாதிரியான இல்னஸ் இருக்கும். ம். 100 பேருக்கும் காய்ச்சல் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு 100 பேருக்கு வந்து இந்த அவங்க கண்டுபிடிச்ச மருந்து கொடுப்பாங்க. இன்னொரு 100 பேருக்கு வந்து அந்த மருந்து மாதிரியே இருக்கிற ஒரு டம்மி மருந்து கொடுப்பாங்க. ம். பிளாசிபோன்னு சொல்லிட்டு அதை ம். கொடுப்பாங்க. அது செக் பண்ணி பார்த்துட்டு இந்த 100 பேர்ல இங்க எத்தனை பேருக்கு குறைஞ்சிருக்கு, இந்த 100 பேர்ல எத்தனை பேருக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ம்ஹும். ஸோ இப்போ நீங்க பிளாசிபோ கொடுத்தவங்கள 100 பேர்ல 10 பேருக்கு குறைஞ்சிருக்கு. இவங்க கண்டுபிடிச்ச மருந்து கொடுத்தவங்கள 100 பேர்ல ஒரு 60 பேருக்கோ 70 பேருக்கோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஸோ இது பிளாசிபோவோட இது வந்து எஃபெக்டிவா இருக்கு. ஸோ ம். இது வந்து நீங்க மார்க்கெட்டுக்கு வரலாம். அண்ட் இதுல ம். வந்து சேஃப்டி கன்சர்ன்ஸ் அதிகமா கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அது வரும். ம். வேற மிச்ச சிஸ்டம் எல்லாமே ஆஹ், ஆஹ், வேற ஆல்டர்னேட் சிஸ்டம் அவங்க சொல்ற சித்த ஆயுர்வேதா ஹோமியோ எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 100 பேர் பிரிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. 100 பேரும் ஒரே இல்னஸோட வந்தாலும் 100 பேரையும் தனித்தனியா தான் பார்க்கணும். ம்ஹும். ஸோ அவங்க உடம்பு 100 பேரோட உடம்பு வேற. ஸோ ம். அதையும் இதையும் கம்பேர் பண்ணவே முடியாது. நான் சொன்னல ஒருத்தருக்கு வந்து லெஃப்ட் சைட்ல ஹெட்டேக் இருக்குன்னா அதுக்கு ஒரு மருந்து, ரைட் சைட்ல ஹெட்டேக் இருக்குன்னா ஒரு மருந்து. ம்ஹும். ஸோ அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும். ம். ஹோமியோபதியில பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து டயரியா கொடுக்குற மருந்து கான்ஸ்டிபேஷனுக்கும் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும். ம். மாடர்ன் So it மெடிசன்ல அப்படி depends on கிடையாது. the body configuration, அவங்களுடைய environmental condition எல்லாமே. எஸ். இன்னொன்னு And சிம்பிளா நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி இன்னும் சிம்பிளிஃபைடா சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சளி பிடிக்குதுன்னு வைங்க. சளி பிடிச்சா உங்களுக்கு என்ன வரும்? தும்மல் வரும், மூக்குல தண்ணி விழுகும். ம். அந்த ஸோ இந்த மாதிரி பாடி ஹீட்டா இருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மிளகு இதெல்லாம் தட்டி போட்டு குறுமிளகு இதெல்லாம் வச்சு ஒரு மருந்து தருவோம். ம். ஸோ இப்போ நீங்க சாதாரணமா உங்களுக்கு சளி கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்க ம். வந்து நல்ல ஒரு காரமா மிளகுலாம் போட்டு சூப் குடிக்கிறீங்க அப்படின்னா அதே ம். சிம்டம்ஸ் வரும் உங்களுக்கு. மூக்குல தண்ணி ம்ஹும். ஒழுகும், மூக்கு வேர்க்கும். ஸோ அவங்க வந்து சிம்டம் வந்து அவங்க நோயா பார்க்கல. சிம்டம் வந்து உங்க உடம்பு ஏதோ ஒரு விஷயத்துல சரி பண்ணிக்க பார்க்குது, ஏதோ ஒரு விஷயத்துல அதை வெளியே தள்ள பார்க்குது. ஸோ சிம்டமை சப்ரஸ் பண்ணாம அந்த சிம்டமை சப்போர்ட் பண்ணும். அது ம். என்ன உள்ள பாக்டீரியாவா இருக்கட்டும், வைரஸா இருக்கட்டும், வேற எது வேணா இருக்கட்டும். உங்க ம்ஹும். உடம்பு அது தும்மல் மூலமா வெளியே தள்ளுது, இல்ல ஒரு எக்ஸ்பெக்டரேஷன் வழியா வெளியே தள்ளுது, மூக்குல தண்ணி வெளியே வெளியே தள்ளுதுன்னா அதை இன்டியூஸ் பண்றதா அதுக்கு மருந்து. இப்ப ம். காய்ச்சல்னா நமக்கு வாய் கசப்பு வரும். அப்போ நிலவேம்பு கொடுப்பாங்க. நிலவேம்பு வந்து அதுவும் கசப்பு தான். அந்த கசப்பு தன்மை தான் அதுக்கு மருந்து. உடம்பு ஏதோ ஒரு வகையில அந்த கசப்பு தன்மை எதிர்பார்க்குது. அப்பதான் அதோட ம். அது ஃபைட் பண்றதுக்கு வந்து ஆஹ், அது இதா சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குது. ம். அண்ட் உடம்பு சூடா இருக்கு, இல்ல பித்தம் தலைக்கேறிடுச்சுன்னா எண்ணெய் தேய்ச்சி குடின்னு சொல்லுவாங்க. ம். ம். ஆக்சுவலா ஆயில் வந்து இட்ஸ் அ குட் சப்போர்ட்டர் ஆஃப் ஹீட். நம்ம எண்ணெய் போட்டு ம். தானே எல்லாமே எரிக்கிறோம். ஆமா. ஸோ எது வந்து அந்த சிம்டமை சப்போர்ட் பண்ணுதோ அதுதான் அதுக்கு மருந்து. அது உள்ள ம். எதுவா வேணா இருந்துட்டு போகும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். பட் உள்ள பேஸ்லைன் அவங்க சொல்றது வந்து எல்லாமே பாக்டீரியாவா இருக்கலாம், இல்ல ஒரே பாக்டீரியாவா இருக்கலாம், ஒரே வைரஸா இருக்கலாம். பட் ஒவ்வொரு உடம்புலயும் ஒவ்வொரு மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகும்.
ஓகே. ஸோ அப்போ அந்தந்த உடம்புக்கு தகுந்தபடி மருந்து கொடுக்கணும். ஸோ அதை வந்து நீங்க இந்த மருந்து நீங்க கம்பேர் பண்றதுன்றது வந்து அது ப்ராக்டிகலி பாசிபிள் கிடையாது. அண்ட் இன்னொன்னு அது வந்து அந்த பிசிஷியனோட ஸ்கில் தான் அதுல முக்கியமானது இல்லை. அதுல இன்னைக்கு மாடர்ன் மெடிசன்ல வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து லேப்லயே எல்லாமே டயக்னோஸ் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ 90% எல்லாமே லேப்ல அந்த என்ன டெஸ்ட் இது தேவைப்படும்ன்றதுல மட்டும்தான் டாக்டர்ஸோட ஸ்கில் தேவைப்படுது. அதுக்கப்புறம் எல்லாமே இன்னைக்கு AI வரைக்கும் வந்துருச்சு. பட் இதுல வந்து அப்படி கிடையாது. இப்போ ஒரு இல்னஸோட வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எது அந்த அவங்க உடம்பு வந்து எது வேணும்னு சொல்லுது, எது வேண்டாம்னு சொல்லுது. சில்னஸ் கேக்குதா இல்ல சில்னஸ் வேண்டாம்னு சொல்லுதா, எது அக்ரவேட் பண்ணுது, எது அவங்க வந்து கம்ஃபர்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுதான் நம்ம மெடிசன் டிசைட் பண்றோம். ஸோ அதனால இதையும் கம்பேர் பண்ண முடியாது. இங்க வந்து டயக்னோசிஸ் கரெக்டா இருக்கு, மெடிசன் சூஸ் பண்ணது கரெக்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது வேலை செய்யும். அது உள்ள எதுவா இருந்தாலும் ரிசல்ட் பேஸ்டா தான் நம்மளோட அதை பாத்துக்க முடியும். அண்ட் மோரோவர் மாடர்ன் மெடிசன்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போகுது அந்த ரிசர்ச் அந்த ஆஸ்பெக்ட்ஸுக்குலாம். அண்ட் தேர் ஹேவிங் சயின்டிபிக் வே ஆஃப் பப்ளிஷிங் ஜேர்னல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபீல்ட்ஸ்ல போகல. அது ஒரு ரீசன் போகல. கண்டிப்பா மாடர்ன் மெடிசன்லயே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஊர்ல இந்தியால மட்டுமே கண்டுபிடிச்ச மருந்துன்றது ரொம்ப கம்மி தான். அது ஏன்னா அந்த அளவுக்கு கவர்மெண்ட் இது கிடையாது, ஃபண்டு கிடையாது, வில் கிடையாது. ஸோ அப்படின்றப்போ அவங்க ஃபாரின் டேட்டாவை தான் இங்க வந்து நம்ம சயின்டிபிக் டேட்டா மெஜர் பண்றோம். ஃபாரின் டேட்டால 18 மில்லிகிராம் கொடுத்தாங்கன்னா இங்க 40 மில்லிகிராம் தான் யூஸ் பண்றோம். ஸோ அதுவே வந்து அங்க பேப்பருக்கு எகென்ஸ்ட் தான். ஸோ அவங்க யூஸ் பண்ண டோசேஜ் வந்து இங்க யூஸ் பண்றது கிடையாது. பட் ஸ்டில் இட் ஒர்க். அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த பிசிஷியனோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்க என்னதான் நீங்க பேப்பர் கொடுத்தாலும் எனக்கு அது ஒத்து வரல அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க பேப்பர்னு சொல்றது ரிசர்ச் பேப்பர் நீங்க சொல்றீங்க. ரிசர்ச் பேப்பர். ஓகே. இன்ட்ரெஸ்டிங்கானது என்னன்னா மிச்ச எல்லா சிஸ்டமும் ஓகே நம்ம மாடர்ன் மெடிசன்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா மெட்டீரியல் பேஸ்டா தான் ஒர்க் பண்ணும். உங்க உடம்புல இந்த கெமிக்கல் ஜாஸ்தியா இருக்கு, இந்த கெமிக்கல் கம்மியா இருக்கு, குளுக்கோஸ் ஜாஸ்தியா இருக்கு, இந்த ஸோ அந்த மாதிரி அந்த கெமிக்கல் பேஸ்டா அல்ல ஒரு மெட்டீரியல் பேஸ்டா தான் அது ஒர்க் பண்ணும். இது வந்து அந்த மெட்டீரியல் பேஸ்டே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜி பேஸ்ட். ஸோ அவங்க பாடி மைண்ட் அண்ட் சோல் சொல்லுவாங்கல்ல, பாடி அண்ட் மைண்ட் என்னன்றதை வந்து மாடர்ன் மெடிசன் இன்னைக்கு ஒத்துக்குது. ஸோ அதையும் கெமிக்கல் பேஸ்டா தான் அவங்க கன்வெர்ட் பண்றாங்க. பாடினா இந்த செல் இருக்கும், அதுல மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், அது இருக்கும், இது இருக்குன்னு சொல்றாங்க. மைண்ட்னா அதுல வந்து செரோட்டோனின், என்டார்பின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்மோன்ஸோட அவங்க லிங்க் பண்றாங்க. எல்லாமே கெமிக்கலோட தான் இருக்கும். பட் ஒரு ஹாப்பினஸ் வருதுன்னா நமக்கு வந்து என்டார்பின் சுரக்குது, ஒரு சேட்னஸ் வருதுன்னா கார்டிசால் பாடியில சுரக்குது. அந்த அந்த இன்டியூஸ் பண்ற ஃபீலிங் இருக்குல்ல, அதுக்கு வந்து மெட்டீரியல் கிடையாது. இப்போ எனக்கு உங்களுக்கு வந்து பயங்கரமான கோவம் இருக்கு, அவங்க பக்கத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க என்னை பத்தி நினைக்கும் போதே உங்க உடம்புல சேஞ்சஸ் வரும்ல, ஒரு கோவம் வரலாம், உங்களை அறியாம உங்க ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகலாம். ஸோ அப்ப வந்து நான் ஒரு மெட்டீரியலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அது ஒரு ஃபீலிங் லெவல்ல இருந்தாலே போதும். ஸோ அப்ப அந்த ஃபீலிங்கை அட்ரஸ் பண்றது வந்து பேச்சுலர் தெரப்பி. ஓகே. சோ சம்திங் தட் இஸ் இன்டான்ஜிபிள், நம்ம வந்து ஃபீலிங்ஸ் வந்து நம்ம உணரதான் முடியும். லைக் யூ கேனாட் ரியலி டச் இட் அண்ட் சீன்ற மாதிரி சொல்றீங்க. ஓகே, எக்ஸாக்ட்லி.